அல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்கணும் அடிபணிஞ்சு. அப்ப இப்படி இருக்கும்போது அல்லாஹ் இந்த மக்களுடைய உலக விவகாரங்கள் வாழ்க்கையை பத்தி இவங்களை அப்படியே வழிகாட்டுதல் இல்லாம விட்டுறக்கூடாது சொல்லி இவங்க நல்லா இருக்கணும், அரசியல் ரீதியா நல்லா இருக்கணும், பெண்கள் அடிமைப்படுத்தக்கூடாது, பெண்களை நாங்க பாதுகாக்கணும், எல்லாத்துக்குமே சம உரிமை கொடுக்கணும்ன்ற இந்த ஒரு நோக்கத்தோட தான் அல்லாஹ் இந்த அரசியல் ரீதியான வழிகாட்டுதலை காட்டுறான். இப்போ மிக சிறந்த உதாரணம் சொல்றேன் பாருங்க. சமத்துவம் சொல்றேன் தானே, போலியான சமத்துவத்தை வச்சு நான் சமத்துவன்றோம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமத்துவத்தை இந்த உலகத்துல ஆணி வேரா ஊண்டிட்டு போனாங்க. அதுக்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பெண்கள், அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் பிறந்தா என்ன செய்வாங்க, குழி தோண்டி போயிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட சமுதாயத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகுறாங்க. அப்படியா பிறந்த சமுதாயத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குறாங்க, அல்லாஹ்வுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறாங்க. அந்த அரசாங்கத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமத்துவத்தை பேணுறதுக்கு என்ன செய்யறாங்க, பெண்கள் தாழ்ந்தவங்க இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எல்லா மகனுக்குமே அவங்க பெத்தெடுக்கிற எல்லா மகனும் எல்லா மனிதனுக்கும் தாய்னு சொல்லி இருப்பாங்க. அந்த தாயுடைய காலுக்கு கீழே தான் சோனம் இருக்குன்னு சொல்றாங்க. பெண்களை தூக்கி வச்சாங்க. ஆனா அந்த வெளியில பெண்கள் ஓவரா பில்டப் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதை அவங்க அடக்கிறதுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, எல்லா பெண்களுக்கும் தன்னுடைய கணவனுடைய காலுக்கு கீழே தான் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி சமத்துவத்தை ஆணி அடிச்சுட்டு போனாங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் இந்த மாதிரி அரசியல் சித்தார்த்தங்கள்ல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இந்த உலகத்துல வேற யாருமே இல்லைன்றது ப்ரூஃப் பண்றதுக்கு தான் மைக்கேல் ஹார்ட் புக் எழுதினாரு, முஸ்லீம் அல்லாதவர். அதுல அவர் என்ன சொல்றாரு, 100 மிக சிறந்த உலகத்துல ஆட்சியாளர்கள 1வது பட்டியல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டா, இந்த அல்லாஹ் எங்களை படைத்த அல்லாஹ் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபணிந்த இறைவன் அவன் தன்னை வணங்குறதுக்கு படைக்கல, அது மட்டும் படைக்கல, இந்த மனித இனம் ஒரு வழிகாட்டுதல் இல்லாம குட்டிச்சவரா போயிட கூடாதுன்றதுக்காக இந்த உலகத்தை படைச்சி மனிதனையும் படைச்ச நான் தார வழிகாட்டுதலுக்கு நீங்க அடிபணிஞ்சு நடங்க. இதன் அடிப்படையில தான் குர்ஆன், இன்ஜில், தோரா, இந்த ஜபூரா இருக்கட்டும், இது எல்லாமே வேத நூல்கள் சொன்னா எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வந்தது. நாங்க அன்பார்ச்சுனேட்லி பிரிஞ்சிருக்கிறோம். அதனுடைய கடைசி அட்வான்ஸ் லெவல் வேதம் தான் குர்ஆன், முழுமையானது.